இன்னைக்கு எங்க சொந்த ஊர் சந்தங்க. எந்த ஊர்னு கேக்குறீங்களா? மதகுபட்டி. டேய் உன் ஊர் அம்மச்சிப்பட்டின்ல சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட எங்க அம்மா பிறந்தது இங்கே தாங்க. தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கு இருக்குல்ல. ஆத்தாடியாத்தா உங்க சொத்துலாம் வேணாம்ப்பா, வந்தா ஒரு வயிற்று சோறு ஊத்துங்க, அது போதும். இந்த ஊர்ல 2 ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன தெரியுமா? ஸ்ரீ மண்மொழியாண்டி சுவாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில்ல பங்குனி மாசம் உத்தரத்தன்னைக்கு பெரிய அளவுல பால்குட விழா ஒண்ணு நடக்கும். அந்த பால்குட விழா அன்னைக்கு ஒரு அன்னதானம் நடக்கும். அன்னதானத்துல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட அந்த அன்னதானம் தாங்க ஸ்பெஷல். இந்த அன்னதானத்துக்கு எந்த ஜாதி மதம் சமயம் எல்லாம் கடந்து அனைத்து ஜாதிக்காரங்களும் அனைத்து மதத்தவங்களும் நன்கொடையா பணமாவும் பொருளாகவும் நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அன்னதானத்துக்கு. அப்போ இது ஸ்பெஷல் தானே. இது போக அன்னைக்கு சாயந்தரமே அந்த சாமி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஊர்வலமா மேலத்தெரு ஊர் வரைக்கும் அனைத்து பக்தர்களையும் ஆரத்தி எடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்த நைட்டு வந்து ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் ஒரு நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு மறுநாள் காலையில திரும்ப கோயிலுக்கே போயிடுவார். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம ஜல்லிக்கட்டு புகழ் வெள்ளையன் குத்ராகர்பா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த ஊர் தாங்க. பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சு இன்னைக்கு சந்தைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு காய் கொஞ்சம் கூட வந்துச்சுங்க. டேய் என்னடா நிறைய காய்ச்சிச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிருச்சு. அதனால கொண்டு போய் இடம் இல்லாம ஆட்டோ வர சொல்லி மேலே ஏற்றி சந்தைக்கு கிளம்பி பொறுமை கடலின் பெரிது அப்படின்றதுக்கு அடையாளமே எங்க சரவண சித்தப்பா தான். அவர் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பொறுமையா நின்று ஏற்றிட்டு போவார். ஆட்டோ பேர் சக்தி ஆட்டோ. அம்மா மதபடி ஸ்டாண்ட்ல நிற்குது, தேவைன்னா கூப்பிட்டுக்கோங்க. ஒரு வழியா சந்தைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஐடி கீழே உள்ள போய் பாருங்க. வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, பாய் பாய்.